மண்புழுவா மண்ணைத்தான் திங்க தெரியாது. குதிரையா கொள்ளும் புல்லும் தான், வேற எதுவும் சாப்பிட தெரியாது. பட்டுப்பூச்சியா முசுமுசுக்கு தான் சாப்பிடும், வேற இலையை சாப்பிட தெரியாது. அத்தனை உயிரினங்களும் இதைத்தான் தின்ன வேண்டும் என்று விதி இருக்கிறது. ஆனால் மனிதன் மட்டும் இஷ்டம் போல சாப்பிடலாம். சமைச்சு சாப்பிடலாம், சமைக்காம சாப்பிடலாம். இன்னொருத்தர் இருக்கான், அவன் இந்த டிஸ்கவரி சேனலில் ஒருத்தர் வருவான். அப்படியே தேள் எடுப்பான், உயிரோட எடுத்து பாம்பு அப்படி எடுத்து தலையை அப்படி உயிரோட கடிச்சு பார்த்துருக்கீங்கல்ல. பால் வயிறு அத்தனையும் தாங்குது. மனுஷனுக்கு மட்டும் சில பேருக்கு ஆணியை முழுங்குறவன் இருக்கா, ஆணி தான் ஆணியை முழுங்குறவன், வெறும் மிளகாயா சாப்பிட்றவன், அத்தனையும் இது. மனிதனுக்கு மட்டும் விரும்பியதை உண்ணும் உரிமை. சொல்லுங்க. இன்னைக்கு மத்தியானம் சோத்துல கை வச்ச உடனே நீ நம்பிக்கை இருக்கே இல்லையோ, கண்ணை மூடு. ஈசா நீ இருக்கே இல்லையே தெரியாது, இந்த ஆள் சொல்றேன், நம்புறேன், எனக்கு விரும்பியதை சாப்பிடும் உரிமையை கொடுத்த உனக்கு நன்றி. ரெண்டாவது உரிமை, யானை எங்கேயாவது கோமணம் கட்டியிருக்கா? எந்த பஸ் மாடாவது நாயுடு காலுக்கு போகுதா? மவனை உனக்கு மட்டும் கலர் கலராக ட்ரெஸ்ஸு, டிசைனாக ட்ரெஸ்ஸு, டிஃப்ரெண்ட் மெட்டீரியல், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன், அதில் வேறு டான்ஸிலே பொத்து போயிருக்கும், அதை கண்டுக்க மாட்டாங்க. நான் வீக் கழுத்து வைக்க சொன்னேன், டெய்லர் பாக் கழுத்து வச்சுட்டேன். நான் ஜன்னல் வைக்க சொன்னேன், அவன் கதவு வச்சுட்டான்னு இருக்கீங்க. உடுத்தும் உரிமை, விரும்பியவாறு உடை உடுத்திக் கொள்ளும் உரிமை மனிதனுக்கு மட்டும் கொடுத்தார். விரும்பியவாறு அழகாக கட்டடங்கள், இருப்பிடங்களை அமைத்துக் கொள்ளும் உரிமை. இன்னைக்கு தூக்குனாங்குருவி ஒரே மாதிரி தான் கூடு கட்டுது. எங்கேயாவது தூக்குனாங்குருவி முன்னாடி தான் அப்படி கட்டிக்கிட்டு இருந்தோம். இப்பெல்லாம் பிளாட் சிஸ்டம் தான். 18 மாடியில் நான் கூடு கட்டியிருக்கேன், 16 மாடியை வாடகைக்கு விட்டுருக்கேன். மேல் மாடியில் என் பிள்ளை அங்கே நேத்தான் கல்யாணம் ஆகி லைவ் பேர்ட்ஸில் வந்திருக்கு. அதே தான், முயல் அப்படித்தான் குழி தோண்டும், கரையான் அப்படித்தான் புத்து கட்டும். எந்த முன்னேற்றம் கிடையாது. நல்லா ஏன் வச்சு உனக்கு மட்டும் கண்ணாடி மாளிகை எழுப்பலாம், அழகழகாக எப்படி இஷ்டத்து தங்கத்திலே வீடு கட்டியிருக்கான் ஒருத்தன் கேரளாவில். அவனும் ஒரே ஒரு தேவதையை தான் பிடிச்சான். நீங்கள் நெட்டில் போய் பார்க்கணும், விஷ்ணுமாயா தேவான்னு தட்டினு வச்சுக்கோங்க, www. விஷ்ணுமாயா தேவான்னு அவன் தங்க கோயிலுக்கு தங்க வீட்டை காமிப்பான், மாளிகை. ரிலையன்ஸ் பங்களாலாம் துப்பிடணும், அம்பானி பங்களாலாம் சும்மா, அவன் பங்களா தான் உண்மையிலே தங்க வேல்யூ கூடுனது அவன் தான், தங்கத்திலேயும் பங்களா கட்டுருவேன். ஒரு தேவதையை நம்பித்தான். எதுக்கு சொல்ல வாரேன்னா, உங்கள் சக்தி என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சும்மா சாதாரண நினச்சிடக்கூடாது. தமிழன்னா சாதாரண நீங்கள் நினச்சிடக்கூடாது. அதே தமிழன் இந்தியன்னாலே மகா சக்தி மிக்கவர்கள். அந்த சக்தியை பிரயோகம் பண்ணாமல் நீங்கள் இருக்கக்கூடாது. அதில் தான் நம்ம கவனமாக இருக்கணும். விளங்குதா? அப்போ உண்ணுவதில் உரிமை, உடுத்துவதில் உரிமை, இருப்பிடம் அமைத்துக் கொள்வதில் உரிமை, அப்புறம் விரும்பிய இடத்துக்கு செல்லும் உரிமை. இல்லை வந்து உட்காந்து கேட்குறீங்க, இந்த புத்துக்குள்ள இருக்க ஒரு பாம்பு நம்மளை ஏதோ மீட்டிங் பண்ணுறாங்களான்னு கேட்டு வரலாம், நிற்க முடியுமா? இங்கே வந்து சத்தியமங்கலம் காட்டில் இருக்க ஒரு யானை நம்மளும் கும்பகோணம் பார்த்து நாளாச்சு பார்த்து வரலாம், வர முடியுமா? எந்த ஒரு விலங்கினமும் எந்த ஒரு உயிரினமும் தன்னுடைய எல்லையை தாண்டி வர முடியாது. அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் சுத்தணும். அதனுடைய நகர்வே வந்து ப்ராகிபிட்டட், எல்லையை தாண்டி வரக்கூடாது. ஆனால் உனக்கு எவரெஸ்ட் உச்சிக்கு ஏறலாம், கடலுக்குள்ளவும் போய் நீ பெட்ரோல் எடுக்கலாம், டீசல் எடுக்கலாம், பவளத்தை எடுக்கலாம், வைரத்தை எடுக்கலாம், தோண்டாத இடமே இல்லை, கால் வைக்காத இடமே இல்லை. மனிதனுக்கு அவ்வளோ சுதந்திரம். விரும்பிய இடத்துக்கு செல்லும் உரிமை. எத்தனை உரிமையாச்சு? இப்போ மனம் எங்கே போச்சு? போயிடுச்சா? திருப்பூருக்க முதல் உரிமை உண்ணுவதில் உரிமை, ரெண்டாவது உரிமை, மூணாவது உரிமை, நாலாவது உரிமை விரும்பிய இடத்துக்கு உலவும் உரிமை. விளங்குதா? ஐந்தாவது உரிமை, ஒரு மாடு வண்டி எடுத்துகிட்டு போகுது, இப்படியோ கட்டுக்குன்னு எடுத்துகிட்டு போகுது. போகும்போது ஓரத்தில் அழகான ஒரு பசுமாடு நிற்குது, ஃபிகர் சூப்பராக தான் இருக்குது. எந்த ஒரு மாடோ நாயோ சைட் அடிக்க முடியாது, லுக்கு விட முடியாது, சாட் பண்ண முடியாது, மெசேஜ் பண்ண முடியாது, டேட்டிங். ஆஹாஹா, உனக்கு சைட் அடிச்சுக்க, லுக்கு விட்டுக்க, மெசேஜ் விட்டுக்க, சாட் பண்ணிக்க, கெட்டிக்க, வச்சிக்க, டைவர்ஸ் பண்ணிக்க. அட கடவுளே,
கடவுள் எதையும் கண்டுக்கிறது இல்லை. உனக்கு எவ்வளோ பெரிய உரிமையை கொடுத்துருக்காரு. என்னைக்காவது ஏன்டா அவன் மொண்டாட்டியை விட்டு இங்கே வந்து படுத்த என்னைக்காவது கழுத்து பிடிச்சாரா? யாரையும் தோற்றதில்லை. அவன் பொலிட்டீஷியன்ஸ்லாம் 4 பொண்டாட்டி 5 பொண்டாட்டி வருஷத்துக்கு வச்சுருக்கானுங்க. எவனையும் கண்டுக்கிறது இல்லை. யோசிச்சு பார்க்கணும். இந்த பூமியில எவ்வளவு பெரிய உரிமை. ஒரே ஒரு உரிமையை கொடுத்திருந்தார் ஆதியில. என்ன உரிமைனா, விரும்பிய நாள் வரைக்கும் இந்த பூமியில வாழலாம், நீ சாக வேண்டிய அவசியம் இல்லைன்னாரு. உலகத்துல அந்த உரிமையை முத பயன்படுத்தி வெற்றி கண்டவன் ஒரு தமிழன். அவன் பேரு முருகப்பெருமான். அவர் பேர் என்ன? சண்முகம், முருகன், சுப்பிரமணியன் பேர் வச்சிருக்கவங்க கை தூக்குங்க. சரவணை அப்படின்னு பேர் வச்சிருக்கவங்களா கையை தூக்குங்க. ஐயா பேர் என்ன? வெரி குட். சண்முகம். அப்போ துணை முதல்வர் பாலமுருகன். சரவணன். பெருமைப்படணும். ஐயா பேரும் அதே தான், கோதண்டபாணி. அது பழனிமலை முருகன் பேர் தான் அவர் பேர். பெருமைப்படணும். ஏன்னா அவர் தான் முதல்ல நிரூபித்து காமிச்சார். முருகன்றது கடவுள், கடவுள் நிலையடைந்த ஒரு மகான், ஒரு தமிழன். அதனால தமிழ் கடவுள், குறிஞ்சி கடவுள்னு ஏன் சொல்கிறோம்? குறிஞ்சி நிலமாக இது இருந்த காலத்திலேயே, காடுகளாக இருந்த காலத்திலேயே ஒரு தமிழன் முயற்சி செய்து நினைச்ச இடத்துல மறையலாம், நினைச்ச இடத்துல தோன்றலாம், ஏஜிங் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணலாம், என்னைக்கு இளமையாக குமரனாக இருக்கலாம்னு கண்டுபிடிச்சார். அதனால் அவர் குமரன் குமரன் தான் சொல்லுவாங்க, கிழவேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் 4000 வருஷம் வாழ்ந்தார். திருமூலர் 3300 வருஷம் மாதிரி 4000 வருஷம் ஸ்தூல தேகத்தை ஒரே மாதிரி காமிச்சார். எங்கே வேணாலும் தோன்றுவார், எங்கே வேணாலும் மறைவார். அது பிறகு அவ்வைத்தை அதை ஃபாலோ பண்ணி அவ்வைத்தை அதை அடைஞ்சாங்க. திருமூல தேவர் அடைஞ்சார், திருவள்ளுவர் தெய்வம் அடைஞ்சார், அகத்திய மாமுனிவர் அடைஞ்சார், ஆஞ்சநேய மூர்த்தி அடைஞ்சார், நாரத மகரிஷி அடைஞ்சார், அத்திரி மகரிஷி, அத்தனை பேர், அத்தனை மகான்களும் அதை அடைஞ்சு காமிச்சாங்க. அவற்றை பாடம் கற்றுக்கிட்டு அவர் தான் நம்பர் 1. அதனால தான் கலியுக கடவுள் அதெல்லாம் சொல்கிறது காரணம். இதை ஒரு தமிழன் தான் கண்டுபிடிச்சான். அதனால தான் வேல் என்ற வார்த்தையை விட்டுட்டு எங்கேயுமே கிடையாது. நீ வந்து இயேசுநாதர்னு சொன்னாலும் நாங்கள் வேறு மதம் அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பிடான்ஸு. இயேசுநாதருக்கு என்ன தமிழில் பேர்? இம்மானு வேல். என்னது இம்மானு? நம்மளும் வேல் வேல் வெற்றி வேல் தான், அதுவும் வேல் வேல் வெற்றி வேல் தான். இஸ்ர வேலர்கள் தான் அவன் பேர், இஸ்ர வேலர்கள். அவனும் அந்த டெக்னாலஜியை கற்றுக்கிட்டவன் தான். அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுடைய பெருமையை நாம் புரிஞ்சுக்கணும். அந்த சத்தியத்துக்கு நீங்கள் உட்பட வேண்டும். மனம் என்பது நமக்கு 6 உரிமை, 6வது உரிமையை கொடுத்து அதை மனித குலம் மிஸ்யூஸ் பண்ணதுனால ஞானிகள்லாம் என்ன சொன்னாங்க? ஐயா, இந்த 6வது உரிமையை மட்டும் தயவு செய்து ஃப்ரீயாக கொடுக்காதீங்க, இதை ஞானிகள் கையில் கொடுத்துருங்க, நாங்கள் ஏற்கனவே அதை அடைஞ்சவங்க கையில் கொடுத்துருங்க, நாங்கள் பக்குவம் பார்த்து கொடுக்குறோம். இந்த உரிமையை ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா அத்தனை மொள்ள மாதிரி முடிச்ச விற்கியும் இந்த பூமியை விட்டு சாக மாட்டான். அப்போ பூமி வந்து சீக்கிரமாகவே ரணகலமாயிரும். அதனால் இந்த ஒரு உரிமை மட்டும் குவாலிட்டி பார்த்து அவன் நல்லவனா, நெறியாளனா, சத்தியவானா, மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவனா, தனக்கு வந்த திறமையை, அந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணாதவனா, இப்படிலாம் பார்த்து நாங்கள் சிறிது சிறிதாக அவனுக்கு கொடுத்து அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு உரிமையை மட்டும் ரகசியம் மறைச்சி வச்சார். ஆனால் எல்லா திருமறைகளில் இருக்கும். இப்போ இங்கே அவ்வை தாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வை குறள்னு எழுதியிருப்பாங்க, திருக்குறள் மாதிரியே 310 குறள். அதில் சொல்லியிருப்பாங்க, புருவத்திட இருந்து சொல்லுங்க புண்ணியனை காணில் உருவற்று நிற்கும் உடம்பு. உருவத்தையும் நீ மறைச்சிடலாம், ஆனால் புருவத்திடையில் அந்த புண்ணியனை கண்டுபிடிக்கணும் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இப்போ உங்களுக்கு 2-3 பேருக்கு செஞ்சு காமிப்பேன், இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஆராய்ச்சி பண்ணுங்க. நீங்கள் இன்ஜினியர்ஸ் ஆராய்ச்சி பண்ணணும். இவ்வளோ சொன்னானே, இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்கா? ஒரு பக்கம் தொழில் பார்க்கணும், சம்பாதிக்கணும், இன்னொரு பக்கம் இன்னரில் அதை ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்காகத்தான் சொல்கிறேன். எனவே அறிவார்ந்த குழந்தைகளே, வருங்காலத்தில் நீங்கள் வாழ்க்கையை சந்திக்கும் போது இந்த 6வது அறிவை எத்தனாவது அறிவாக உயர்த்தணும்? 7வது அறிவாக உயர்த்த வேண்டும். அப்போத்தான் நினைச்சதை நினைச்சபடி அடைவீங்க. 5 குறள்லையும் அதுதான் சொன்னார். நினைச்சதை நினைச்சபடி அடையணும்னா நீ 7வது அறிவை அடைஞ்சிட்டேன்னா சகல தேவதைகளும் உன்னை சொன்னபடி கேட்கும் அப்படின்னு சொன்னார். அந்த சீனனும் ஜப்பானும் புத்தரை பின்பற்றினவங்க. புத்தர் இந்த 7வது அறிவுக்காகத்தான் பாடுபட்டவர். அவேர்னஸ்னாரு. அவர் கடவுளை பற்றி பேசாதன்ட்டார். கடவுளை ஒரு நாத்திகர் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டார்.
ஞானம் இருக்குது, முக்தி இருக்குது, ஆனால் கடவுள்ன்றதை பேசாதன்ட்டார். அதனால் அவங்க 2 பேரும் கடவுள்ன்ற கான்செப்டை பேச மாட்டாங்க. ஆனால் ஞானம், அதை மனதை வச்சு வித்தை காட்டுறது, இதை மட்டும் குக்கிங் பூ நிஞ்சா கராத்தே எல்லாம் வந்து அவேர்னஸ் தான். அதனால தான் ஆங்கிலேயர்கள் சூரியன் மறையாத நாடு என்று தங்களை சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் நம்மளெல்லாம் பிடிச்சி ஆட்டி வச்சான். ஆனால் 2 நாட்டை மட்டும் பிடிக்க முடியல, ஜப்பான் சீனா. அவன் நுழைய முடியல. கடைசியில் அவனுக்கு பெரிய எதிர்ப்பு. 42 உலகப் போரில் நம்பர் 1 எதிரியாக இருந்தவன் ஜப்பான். இந்தியா வரைக்கும் வந்துட்டான். இந்தியாவில் M10 கப்பல் வந்து அடிக்குது சென்னை பக்கத்தில். அதனால தான் பெரிய கெட்டிக்காரனை M10, அவனுக்கு M10 வாங்க, அது அந்த கப்பல் பேர் M10. அவன் ஜப்பான் கப்பல் வந்துருச்சு. அது பிறகு தான் சரண்டர் ஆகி என்ன பண்ணணும்னு தெரியாமல், சரி இவனுங்க முன்னேறி வந்துட்டாங்கன்னா நம்முடைய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் முற்றிலும் குலைஞ்சி நம்ம லண்டனையே அவன் கையில் கொடுக்க வேண்டி வந்துடும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு அமெரிக்காவும் லண்டனும் அப்போ யோசிச்சாங்க. அவங்க இந்த 2 பேரும் எப்பயுமே கூட்டு களவானிங்க. இங்கிலாந்தும் இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா இங்கிலாந்தும் கூட்டு களவா. அவங்க எதுனாலும் ஆப்கானிஸ்தான் அடிக்கணுமா ஒற்றுமையாக சேர்ந்துக்குவாங்க, ஈராக்கை காலி பண்ணணுமா ஒற்றுமையாக சேர்ந்துக்குவாங்க, இந்தியாவை நாளைக்கு காலி பண்ணாலும் ஒற்றுமையாக சேர்ந்துக்குவாங்க. சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே அடிப்பாங்க. அது மிசைல் அடிக்கிறா ஹாய் அப்படி வந்துட்டு அப்படி வருவேன். நம்ம நாட்டு பிரதமர் ஜனாதிபதியா இன்னைக்கு சாவானோ நாளைக்கு சாவானோ, அம்மாடி ஆத்தாடி, அதனால் ஹேண்டிகேப்டு போஸ்டா எனர்ஜியான வரணியா, அப்போ தான் நடுங்க வைக்க முடியும். அதுக்கு முதல்ல உங்கள் தலைமுறை எப்படி இருக்கணும்னா பிரைட்டாக 7வது அறிவை எட்ட வேண்டும். 7வது அறிவை எட்ட வேண்டும், கம்பீரமாக எந்திரிக்கணும். ஏன்னா உலகத்திலேயே 6வது அறிவை வைத்து முன்னேறியவர்கள் வெஸ்டர்னர்ஸ். அவனுக்கு இன்னர் சயின்ஸே தெரியாது. இங்கேருந்து போனவன் தான் இன்னர் சயின்ஸே. எந்த சாமியாராவது கற்றுக் கொடுக்கணும், சச்சிதானந்தா, ஓஷோ எல்லாம் இங்கேருந்து போனவங்க தான். அவனுக்கு ஆரிஜினில் கிடையாது. இந்த பக்கம் இருக்கவன் 7வது அறிவில் எக்ஸ்பர்ட்ஸ். ஜப்பான், சீனா, இந்த தாய்லாந்து, அங்கிட்டு கொரியா, இந்த கிழக்காசிய நாடுகள்லாம் 7 அறிவில் எக்ஸ்பர்ட்ஸு. மேற்கு நாடுகள், மேற்கத்திய நாடுகள்லாம் 6 அறிவில் எக்ஸ்பர்ட்ஸு. நாம் ஒரு ஆள் தான் நடுவில் 8 அறிவில் எக்ஸ்பர்ட். ஞாபகம் வச்சுங்க, நம்ம 7 அறிவில் கிடையாது, 8 அறிவு. அதைத்தான் 9வது குறளில் சொல்லுவார். 8 அறிவு வந்துருச்சுன்னா நீ தாண்டா ஈசன், கடவுள், கோளில் சொல்லுங்க, பொறியில் குணமிலவே என் குணத்தான், 8 அறிவு வாய்த்த இறைவன். உனக்கு 8 அறிவு வந்துருச்சுன்னா நீ கடவுள். முருகனுக்கு 8 அறிவு வந்துச்சு, கடவுள் ஆயிட்டாரு. பிள்ளையாருக்கு 8 அறிவு வந்துச்சு, கடவுள் ஆயிட்டாரு. யாராருக்குள்ள 8 அறிவு வந்துச்சோ, வள்ளலார் கடைசியாக 137 வருஷத்துக்கு முன்னாடி 8வது அறிவு வெட்டி பிடிச்சாரு. அவரும் கடவுள் தான். அப்போ வள்ளலார் நமக்கு பக்கத்தில் வடலூரில் டிஸப்பியரன்ஸ் பூட்டிட்டு திறந்து பார்த்தா இருக்க மாட்டேன்னாரு. திறந்து பார்த்தா இது இங்கிலீஷ் கலெக்டர் தான் திறந்து பார்த்தான், இல்லை. அப்போ கெசட்டில் நோட்டிஃபிகேட் பண்ணான், ஹி ஹஸ் டிஸ்அப்பியர்ட் அப்படின்றதுன்னா டெத் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. ஹி ஹஸ் நாட் டெட், டிஸ்அப்பியர்னா. இந்த பூமியில் தான் அதை செஞ்சு காட்டினவன். இப்போ இங்கேருந்து ஒருத்தன் போய் தான் பெரூரில் மயன்ற பேரில் போய் அங்கே செஞ்சு காட்டினான். ஒரு ஊரே அப்படி கொண்டு போயிட்டான். எல்லாரையும் ரெடி பண்ணி டிஸ்அப்பியரன்ஸ். அது வந்து மனித இனம் அடைய வேண்டிய 6வது உரிமை. எத்தனாவது உரிமை? மறைத்து வைக்கப்பட்ட உரிமை. சொல்லுங்க, மீட்டெடுக்க வேண்டிய உரிமை. அதைத்தான் கவர்னர் முழக்கத்தில் ஐயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். 5 லட்சியம் பசிப்பிணியற்ற தமிழ்நாடு. தமிழ்நாடுனா பசி இருக்கக்கூடாது, எவனும் பசித்தோர் இருக்கக்கூடாது. 2வது தமிழன் இருந்தால் நோய் இருக்கக்கூடாது, நோய் நொடியற்ற தமிழ்நாடு. அதுக்கு சில டெக்னிக் வச்சுருக்கேன், நாளைக்கு கூட சொல்லி. இந்த முழக்கம் என்பது அதை சொல்லக்கூடிய விஷயம். இதில் கூட அந்த சிவசூத்திரம்னு எழுதியிருப்பேன். பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சிவன் வந்து 112 சூத்திரம் எழுதினார். எப்படி ஒரு மனிதன் 8வது அறிவை அடைஞ்சு நம்மளை அடைய முடியும் அப்படின்னு 112 சூத்திரத்தில் மெத்தடு சொன்னார். அது வடமொழியில் இருந்து வர தமிழில் இல்லை. ஆங்கிலத்தில் முத பகவான் ஓஷோ தான் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுத்தாரு. அதை பற்றி அவர் எழுதினார்.